ஹலோ அனைவருக்கும் வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது முக்கியமான நிகழ்வு என்றால் அதைவிட பக்தர்கள் முக்கியமாக கவனிப்பது என்னன்னா, அழகர் இந்த ஆண்டு எந்த நிறத்தில் பட்டு உடுத்தி வருகிறார் என்பதைத்தான். அந்த அளவிற்கு கள்ளழகர் அணிந்து வரும் ஆடை அணிகலன்கள் பற்றி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கள்ளழகர் திருக்கோலத்தில் வரும் பெருமாள் அணிந்து வரும் ஆடை அணிகலன்கள் பற்றி பலரும் அறியாத சில விஷயங்களும், சித்திரை திருவிழாவில் நடக்கும் அழகரின் வைபவங்கள் பற்றியும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் இறங்குவதுதான். இந்த நிகழ்வின் போது அழகர் அணிந்து வரும் ஆடை ஆபரணங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அந்த புடவைதான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும் என்கின்றனர். வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இப்படி ஒரு அபரீத நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்பொழுது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போறாரோ என பக்தர்களின் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே கள்ளழகர் பச்சை பட்டு மட்டும் உடுத்திதான் ஆற்றில் இறங்குகிறார். தல்லாகுளம் பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சூடி கொடுத்த நாச்சியார் ஆகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக் கொள்கிறார். கள்ளழகர் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்தும் 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். தல்லாகுளத்தை விட்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும். கள்ளழகர் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுதான். வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார். ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருகிறார். கள்ளழகர் கூடவே பக்தர்களும் செல்கிறார்கள். வண்டியூரில் பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்ப வாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார். பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேருகிறார். அங்கும் தங்குகிறார். இரவு முழுவதும் தசவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அங்கிருந்து ஆனந்தராயர் பல்லக்கில் தல்லாகுளத்திலுள்ள சேதுபதி ராஜ மண்டபம் வரைக்கும் வருவார். அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லாக்கில் ஜோடனை நடக்கும். மறுநாள் அதிகாலையில் பூ பல்லாக்கில் அழகர் மலை எனப்படும் திருமாலிருஞ்சோலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலை சென்றடைவார். 16ஆம் நூற்றாண்டு வரை கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர், தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தான் வந்து அங்குள்ள வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். சைவம் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தாராம். சித்திரை திருவிழா மதுரையில் தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக 10 நாட்கள் கொண்டாடப்படும். 10ஆம் நாள்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும். மதுரையின் திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கும்
கள்ளழகர் தம் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்கு தாமதமாக வருகிறார். அதற்குள் மீனாட்சியின் திருமணம் முடிவடைந்து விடுகிறது. இதனால் கோபமடைந்த அழகர் வைகை ஆற்றில் நீராடிவிட்டு தங்கையை காணாமலே வீடு திரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை திருவிழாவை திருவிழாக்களில் திருவிழா என்றும் சொல்கிறார்கள். கடந்த 1961ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படியே சுமார் 5 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளதாக பதிவாகியுள்ளது. கடந்த 1976லிருந்து 79 ஆண்டுகளில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆய்வறிஞர் தோ. பரமசிவன் செய்த ஆய்வினை அழகர் கோயில் என்று புத்தமாக வெளியிட்டுள்ளனர். இந்த ஆய்வு நூலில் அழகர் கோயில் சித்திரை திருவிழா, கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, திருவிழாக்களில் கிராமப்புற மக்களின் ஆர்வமும் பங்களிப்பும், வரலாற்று பண்பாட்டு நிகழ்வுகள், பல்வேறு சமூக மக்களின் தொடர்பு உள்ளிட்டவை குறித்த பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக மீனாட்சி பட்டாபிஷேகம் குறித்து பண்பாட்டு ஆய்வறிஞர் தோ. பரமசிவன் குறிப்பிடுகையில், மதுரையை தவிர வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வம் முடிசூடி திக் விஜயம் செய்யும் வழக்கம் கிடையாது. பாண்டியர்களின் குலதெய்வம் என மீனாட்சியை சொல்லும் வகையில் பட்டம் சூடும் அன்று பாண்டியர்களின் குலச்சின்னமான வேப்பம்பூ மாலையை சூடுகிறாள் என்கிறார். மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடப்பது இதற்கான சான்று என்கிறது தோ. பரமசிவனின் ஆய்வு நூல். சோழவந்தான் அருகேயுள்ள தேனூர் என்னும் இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டுள்ளது. வண்டியூர் அருகே மாண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்க அழகர் செல்லும் மண்டபத்தின் பெயர் தேனூர் மண்டபம். தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோயில் மரியாதையை பெறுகின்றனர் என்பதும் அதற்கான சான்றாக அமைந்துள்ளது. இந்த 2 விழாக்களையும் திருமலை நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில் கிபி 1623 1659 தான் இணைத்துள்ளார். பெருமாளின் கள்ளர் வேடத்திற்கு புராண கதைகளில் சில காரணங்களும் வரலாற்று ஆய்வாளர்கள் சில காரணங்களையும் சொல்லுகிறார்கள். இதுவரை பலரும் அறியாத காரணங்களை வாங்க தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவின் மூலம். மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் கோயிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் பெருமாள் ஒரு கையில் வளரித்தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, ஆண்கள் இடும் ஒரு வகையான கொண்டை, தலையில் உருமால், கல் வைத்த கடுக்கன், காங்கு எனப்படும் ஒரு கருப்பு புடவை, கணுக்கால் தொடங்கி இடுப்பு வரை அரையாடையாகவும் இடுப்புக்கு மேல் மேலாடையாகவும் சுற்றப்பட்டிருக்கும். இதையே கள்ளர் திருக்கோல தோற்றம் என்கிறார்கள். சித்திரை திருவிழா பற்றிய ஆய்வு நூலில் திருமலை நாயக்கர் காலத்திற்கு பின்னர் மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதன் ஆட்சி காலத்தில் கிபி 1706 முதல் கிபி 1717 ஊர்வலத்தை ஒருமுறை கள்ளர்கள் மறித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தினருக்கு இறைவனின் கள்ளர் திருக்கோல மரியாதை தருவதற்கு கோவில் உடன்பட்டிருக்கிறது. மேலும் கோவில் சொத்துடைமை நிறுவனமாக இருந்ததால் அதனை காத்துக்கொள்வதற்கும் கள்ளர்களோடு உறவு கொண்டு அதற்கு ஆன்மீக வண்ணமும் தரப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் வளரித்தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை, உருமால், காதுகளில் கடுக்கன், காங்கு எனப்படும் கருப்பு புடவை ஆகியவை அணிந்து கள்ளர் தோற்றத்தில் வருகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அழகர் ஊர்வலம் மதுரையை சேர்ந்த உயர் ஜாதியினரால் தல்லாகுளத்தில் மறிக்கப்பட்டிருக்கலாம். பிராமண பூஜை பெறும் பெருந்தெய்வமான அழகர் கள்ளர்களைப் போல வேடமணிந்து வந்தது இதற்கு வலுவான காரணமாக இருக்கலாம். மோதலுக்கு பின்னர் ஏற்பட்ட உடன்பாட்டில் அழகர் மதுரை நகருக்குள் வருவது தடுக்கப்பட்டு வைகையாற்று பகுதியிலும் வண்டியூரிலும் கள்ளர் வேடம் தடை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தோ. பரமசிவன் ஆய்வு நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழகரின் ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்பொழுது ஒருமுறை பாண்டிமுனி அதனை மறித்து கொண்டார். உடனே அழகர் அவரது காவலாளியான 18ஆம் படி கருப்பனை நினைத்ததும் கருப்பன் வந்து பாண்டிமுனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார் என தல்லாகுளத்தில் கருப்பசாமி கோவில் ஏற்படுவதற்கு ஒரு கதையும் வழக்கில் இருக்கிறது. தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்காக சீர்வரிசைகளுடன் மதுரை வருகிறார் கள்ளழகர். அவர் வருவதற்கு முன்னரே மீனாட்சியின் கல்யாணம் முடிந்து விட்டதால் கோபம் கொண்டு வைகையாற்றில் இறங்கி குளித்து விட்டு வண்டியில் சென்று விடுகிறார். அன்றிரவு அங்கு தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் தங்கிவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பி விடுகிறார் என்கிறது ஒரு கதை.
வண்டியூரில் துலுக்க நாச்சியார் கோவில் இல்லை. அங்குள்ள பெருமாள் கோவிலில்தான் அழகர் தங்குகிறார். அதையே துலுக்க நாச்சியார் கோவில் எனவும், அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாகவும் தகவல்கள் உண்டு. இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் பொழுது திருவரங்கம் கோவிலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னர் திருமால் ஆணையால் சாந்து நாச்சியார் எனும் துலுக்க நாச்சியார் அமைக்கப்பட்டுள்ளதாக என்கின்றது. அழகர் கோயில் ஆய்வு நூல் சங்க இலக்கியங்களில் பெயர் சூட்டப்படும் ஒரே வைணவ தலமாக அழகர் கோயில் இருக்கிறது. பரிபாடலில் புலவர் இளம் பெரு வழுதியார் மாலிருங்குன்றம் என்று குறிப்பிடுகிறார். மலையை விட்டு இறங்கும் அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல் அவரை வழியனுப்பவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் 3 மாவடி பகுதிகளில் திரண்டு நின்றிருப்பது இன்னும் சிறப்பு. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல கள்ளழகர் பற்றிய சுவாரஸ்யமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.